Taste the Daily. Hola! Your dream vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஒரு பெண்ணை கேட்பதற்கு முன்னால் கூப்பிடுவதற்கு முன்னால் அட்ஜஸ்ட் பண்ணுகிற வார்த்தைலாம் நாம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்ட்ரைட்டா கேட்குறாங்க. இப்போ அம்மா கேன் யூ கம் அண்ட் ஸ்டே வித் மீ ஃபார் ஹவர்ஸ். ரொம்ப வேதனையான விஷயம். பெண்கள் ஆண்களை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். பெண்கள் ஆண்களை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்னைக்கு இருக்கிற ஹீரோஸ் ப்ரொடியூசரை கூப்பிட்டு இந்த லேடியே கதாநாயகியை போடு ஐயா, உண்டா இல்லையா? இது ஒண்ணுதான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். பேரெல்லாம் வேணும். எதுக்கு சார் போட சொல்றேன்? திறந்த நடிகை சாவித்திரியா மலர்ந்து மலராதன்னு பாடுமா? அது வந்து ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முதுநிலை வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் தமிழ்மணி சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன் எப்போதும் போல. நான் இந்த கேரளாவிலே ஒரு கேள்வி, அதாவது ஹேமா கமிட்டி அறிக்கை, அதற்கு பிறகு இப்ப விசாரணை, இந்த வாக்குமூலம் வாங்குறதுல ஒரு 100 நடிகைகள் போய் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அவங்களுக்கு நடந்த கொடுமையை சொல்றாங்கன்னா அதுல ஒரு 10 பேராவது ரொம்பவுமே அவங்க வந்து உண்மையாவே பாதிக்கப்பட்டவங்க நம்ம எடுக்க முடியாதா? உண்மையா பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க இணங்கவே இல்லை ஆனால் துன்புறுத்தி இருக்காங்க, கொடுமைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு 10 பேரை பிரிச்சு எடுக்க முடியாதா? சொல்றது உண்மை. கொஞ்சம் என்ன பிராக்டிக்கலா எக்ஸாம் இவ்வளவு நேரம் பிராக்டிகலா தான் எல்லாத்தையும் சொன்னீங்க. இல்ல இதையும் இப்ப நீங்க சொல்ற இந்த நிகழ்ச்சி ஆமா ஒரு அறைக்குள்ள முடியும். அதான் குஷ்பு சொல்றாங்க, நீ ஏன் போற அறைக்கு போற? குஷ்பு நேற்று சொல்லியிருக்காங்க சார், நீங்க பாத்தீங்களான்னு எனக்கு தெரியும், சொல்லியிருக்கிறார். நான் எல்லாவற்றையும் படிக்கிறேன். அண்ணா சொன்ன மாதிரி பக்கோடா கட்டி வந்த கடிதத்தையும் படி, இல்லாட்டா சர்வே போக முடியாது இந்த உலகத்தில். குஷ்பு ஏன் போற? நான் உன்னை கூப்பிட்டாலும் வர நான் சார், நான் பழக்கம் கிடையாது சார், எங்கள் அப்பா அது மாதிரி நான் வழக்கலசன்னு சொன்னீங்கன்னா நானே விட்டுருவேன் சார். பொள்ளாச்சியில் அப்படியே விட்டான். எங்க பொள்ளாச்சி சம்பவம் சார் அப்படியே விட்டான். பொள்ளாச்சி சம்பவம் அந்த பெண்களாக விரும்பி ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு அவர்கள் அன்னையா அடிக்காதன பெல்ட்ல வலிக்குது. எனக்கு வசனம் கூட ஞாபகம் இருக்கு. ரைட்டு, நான் இல்லைன்னு சொல்றேன். அது வந்து டாக்டர்கள் உட்பட இருக்கும் சார். அதை மாதிரி ஒருத்தர் 2 பேர் இருப்பான். இது வந்து ஒரு துறை, திரைத்துறை. நீங்க ஏதோ சின்ன வேஷமா பெரிய வேஷமா கட்டி, இல்லாட்டி நீங்க வந்திருக்க ஒரு ஸ்டுடியோவுக்கு வந்ததுல ரூம்ல கூப்பிட்டுருப்பான், இல்ல அவுட்டோர் போயிருக்கக்குள்ள ரூம்ல கூப்பிட்டுருப்பான். உங்க வீட்டுல வந்து கூப்பிட மாட்டான். நீ இருக்கிற பகுதி சின்ன பகுதியோ பெரிய பகுதியோ பங்களாவோ குடிசை வீடோ சேரியோ அவன் கூப்பிட மாட்டான். சரி, இப்ப உன்னால முடியும், தடுத்திருக்க முடியும்ன்றீங்க. கத்திக்கிட்டு வெளியே முடியாது. 15-20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இத்தனை பேர் படையெடுத்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, என்ன இதனால அவங்களுக்கு என்ன ஆதாயம்? சார், அது நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். நான் யாரையும் நியாயப்படுத்தவும் விரும்பல, குற்றம் சொல்லவும் எனக்கு. அவங்களுக்கு என்ன பலன் இதன் மூலமா சொல்லுங்க பார்க்கலாம். அதான் இந்த இடத்துல அவங்க அசிங்கப்பட்டு தான் சார் போவாங்க. பக்காக்கத்துல ஏப்பா இந்த நடிகை அங்க போச்சு பா விசாரணைக்கு அப்படின்னு தான் பேச போறாங்க. நான் தான் ஒரு பெரிய 2 மனிதர்களை பத்தி பேர்கள் சொல்லாம நான் சொல்லிட்டேன். ஆமா, புரிஞ்சது. அது அவங்களுக்கே நேர்களுக்கு மக்கள் ஆமாங்க, அதுக்கு தானே. அதனால நீங்க இந்த கேள்வி நியாயமானு யோசிச்சு பாருங்க. அவங்க அவமானப்பட்டாங்களா? அப்ப இல்லையே. ஒரு பெரிய பதவிக்கு வந்தாங்க அந்த லேடி. ஆமா இறந்து போயிட்டாங்க. அது வேற, வாழ்ந்து மக்கள் மனதில் இருக்காங்க. தொடர்ந்து இருக்கட்டும் சார், நான் மறுக்கல சார். ஆனா கோயிங் ஸ்டடி தமிழ்மணி எழுதலை சார். அது கோயிங் ஸ்டடியா இருந்தா இந்த இன்னொரு நபர் தூக்கி போட்ட ஒரு கூட்டியார் சொல்லி மிரிச்ச உடனே இந்த அம்மா இவரு கூட கோயிங் ஸ்டடி ஆயிருக்குமா? அவரு கூடயும் கோயிங் ஸ்டடி, இவரு கூட அந்த வெற்றி சங்கர் கூடயும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. அதனால தான் நான் இப்ப வெளியே எல்லோருக்கும் தெரிஞ்ச சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இந்த எக்ஸாம்பிள்களை நான் சொல்றேன். இதுதான், அதாவது சார் ஒரு தப்பு நடந்திருக்கலாம். நான் இன்னொன்னு சொல்றேன். ஒரு மிகப்பெரிய பிரமுகர் பொறுப்பெடுத்துக்கிட்டு சில பாதிப்பு வரலாம், கவலைப்படாத பற்றிலாம். 71 வயசு, என்னைக்கு வேணா செத்து போயிடலாம். நான் ஏன் பயப்படணும்? ஒரு 5+ ஸ்டார் ஹோட்டல், உங்களை நம்ம ஒரு பெரிய நடிகை, முகம் தெரிந்த, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பெயர் தெரிஞ்ச நடிகை. அவரு உடம்பு அவ்வளோ அழகா இருக்காது பார்க்கறதுக்கு, சில பிரச்சனைகள் இருக்கு அவருக்கு. வாந்தி எடுத்துக்கிட்டு ஓடுது வராண்டாவில் இந்த அம்மா. நடந்தது வாந்தி எடுத்து கொடுக்குறது தெரிஞ்சிருக்கலாம். நான் நபர்கள் முக்கியம் இல்லை எனக்கு. சரி, சம்பவம் தான்.
எக்ஸாக்ட்லி சம்பவம். அந்த பெண்ணால் ம். இந்தியாவுடைய உச்சபட்ச பதவியில் இருக்கிற ஒரு மனிதர், நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சு, சப் இன்ஸ்பெக்டர் இல்லை, இந்தியாவுடைய உச்சபட்ச பகுதி. ஒரு 2-3 பேருக்கு தான் ஏர்போர்ட்டில் வந்து காரை அங்கே போய் ஏற்றிக்கிட்டு வரணும். சரி. இந்த நபர் ஒருத்தர் நடந்துச்சு, கத்திக்கிட்டு ஒடியாந்துச்சுங்க, வாந்தி எடுத்துருச்சு. இவருடைய உடலை பார்த்து வாந்தி எடுத்துக்கொண்டு கத்தி வருகிறது. அப்படித்தான் எல்லாருக்கும் தெரிய வந்தது. கிண்டிக்கிட்டு அந்த ஹோட்டல் இருக்கு. இதுக்கு மேலே நான் சொல்கிறது நல்லா இருக்கு. எனவே நீங்கள் சார், எந்த ஆண்மகனும் அவன் குடியில் இருந்திருந்தான்னா எதுவும் நடந்திருக்கும். அவனா இல்லை. ஆமாம், தமிழ்மணிக்கும் பொருந்தும், யாருக்கும் பொருந்தும். என் நிலைமை பண்ணிட்டேன்னா கை போட்டிருப்பேன், இழுத்திருப்பேன், முத்தம் கொடுக்க முயற்சி பண்ணிருப்பேன், கழுத்தை கடிச்சிருப்பேன், கண்டத்தில் இருக்கும் சார். இல்லாத பட்சத்தில் அவன் ஒரு பெண்ணை பலவந்தப்படுத்துவது என்பது அநேகமாக வாய்ப்பில்லை என்று நான் மிக பணிவாக கருதுகிறேன். நீங்கள் ஒரு பெண்ணு ஒரு குரூப்பில் சொல்கிறாரு, என்னம்மா என்ன ஆச்சு, நான் எவ்வளவோ மாட்டேன்னு சொன்னேன், அவர் கம்பல் பண்ணார், அப்புறம் ஒத்துக்கிட்டேன். ஏம்மா ஒத்துக்கிட்டேன், ஏன் அதுக்கு உடனே ஒத்துக்கிட்டு போயிருக்கலாமே, 15 நிமிஷத்தை வீணாக்கினேன். ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். உடனே சொன்னால் அவன் அசிங்கமாக நினைப்பான். இதுவும் சைக்காலஜினுடைய ஒரு பகுதி தான். ஓகே. அந்த பெண் நினைக்கிறா அப்படி. நம்ம உடனே அவன் கூப்பிட்ட உடனே தமிழ் மணிகிட்ட எஸ்ன்ட்டோம்னா, ஐயையே இது ரொம்ப மட்டம் போல் இருக்க, உடனே வந்துருச்சேன்னு நினைப்பான். இல்லைங்க, வேண்டாம் சார், நாளைக்கு பார்க்கலான்னு சொன்னால் தமிழ்மணி கம்பல் பண்ணால் தான், தேவைப்பட்டால் தமிழ்மணியை மிரட்டி காசு வாங்கலாம். நான் எவ்வளோ சொன்னேன் உங்ககிட்ட, மாட்டேன்னு பெண்களுக்கு உடனே அழுக வந்துடும். ஆண்கள் அவ்வளவு எளிதல்ல, அழுதலாம் உடனே. எவ்வளோ தடவை சொன்னோம் உங்ககிட்ட, கேட்டீங்களா, இப்போ வாழ்க்கை போயிடுங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுது. அதற்கும் பெண்கள் எதற்கும் தயாராகிவிட்டார்கள். 50-50 வெளியில். சினிமா துறையில் 90% ஒரு வேஷம் கிடைக்கும், நமக்கு கொடுப்பாங்க. இன்னொரு சினிமாவில் எத்தனை ஆண்கள் பேரெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஹீரோஸு ப்ரொடியூசரை கூப்பிட்டு இந்த லேடியை கதாநாயகியை போடு ஐயா, உண்டா இல்லையா, இது ஒன்று தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். பேரெல்லாம் வேண்டாம். எதுக்கு சார் போட சொல்கிறேன்? சிறந்த நடிகை சாவித்திரியா, மலர்ந்து மலராதுன்னு பாடுமா அது வந்து? இல்லை, இந்த பாட்டு பாட போகுது, அது என்ன அதுக்கு? அதனால் அது அல்ல. இந்த பேட்டியை பார்க்கக்கூடியவங்க திரு தமிழ்மணி அவர்களுடைய கருத்துக்களை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி, சினிமாவில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்றீங்களா எப்படி? சார், எங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்கிறார்களோ, எங்கெல்லாம் மனிதர்கள் ஆணோ பெண்ணோ வீக்காக இருக்கிறார்களோ, அங்கெல்லாம் இது சகஜம். தலைவர் விஷால் நடிகர் சங்கத்துக்கு அவர்தான், அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. அவரு காலனியால் அடியுங்கள்ன்றாரு, செருப்பால் அடியுங்கள்ன்றாரு. ஒரு நடிகை அவங்க பேரெல்லாம் குறிப்பிட்டு உங்க மேலேயே கம்ப்ளைண்ட் சொன்னாங்க, அந்த அம்மா உடனே எங்கிட்ட நிறைய காலனி இருக்குன்றாங்க. இந்த இந்த இதுக்கு என்ன பதில் இது அப்படின்னா, அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க போல தெரியுது, அதனால அவங்க சொல்றாங்களா வேகமா? இவர் தெரியாதுன்னு சொல்லி நிறுத்தி இருந்தாருன்னா நான் அநேகமாக அவரை நம்பியிருப்பேன். விஷால அந்த அம்மாவுடைய சேட்டையெல்லாம் தெரியும்னு சொல்றாரு. புரிஞ்சுக்குது. சரி, தமிழ்மணியா அந்த ஆள் யாருன்னு தெரிய, அவனா ஒரு ஆளாடானா ரைட், அவனா என்ன திமிர் தெரியுமா அவனுக்கு, இன்னும் ஆட் பண்ணினீங்க என்ன நீங்கள்? ஸோ தமிழ்மணிக்கு உங்களுக்கு ஒரு தமிழ்மணியினுடைய இயல்பை குணநலன்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சேட்டை சார். எங்கேயோ ரோட்டில் நின்று சேட்டை பண்ணா நீங்கள் என்ன சேட்டை நடந்திருக்கும் எனக்கு எப்படி சார் தெரியும்? இல்லை அது நான் இல்லை, அது கற்பனையாக போய்விட்டு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு அந்த ஆளை கேளுங்க. நீங்கள் ஒரு பத்திரிகையில் தான் சார், ஊடகத்தில் இருக்கீங்களா சார், கூப்பிட்டு கேளுங்க சார்ப்பா, உனக்கு நம்ம தெரியாது இல்லை. அவங்களுடைய ட்விட்டர் பதிவில் மிஸ்டர் உமனைசர் அப்படின்றாங்க இவரை. ஆமாம் சார் சொல்கிறாரு. எனக்கு அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. இல்லை தெரிஞ்சா நான் சொல்லுவேன். என்ன இருக்கு அவர் மேலே எனக்கு எந்த மரியாதையும் கிடையாது. 3 தடவை நீதிமன்றம் அவரை சொன்னிச்சு, ஆசை இருக்கலாம், உன்ன மாதிரி பேராசை இருக்கக்கூடாது. ஜிஎஸ்டியை வசூல் பண்ணி இவர் பணம் கட்டாமல் சாப்பிட்டுட்டார். உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, சொல்லுங்க. கோர்ட்டில் வழக்காக மாறிச்சு. அந்த நீதிபதி ஒரு லேடி நீதிபதி, ஆசை இருக்கலாங்க மிஸ்டர் விஷால், உங்களுக்கு பேராசை இருக்குது, எல்லா பத்திரிகைகளும் இருக்குது சார். நான் அந்த கோர்ட்டில் நின்றுலாம் நான் போய் வேடிக்கை பார்த்தவன் நல்ல எல்லா பத்திரிகைகளும் நீங்கள் தேடி பிடிச்சி யார் ஆசைப்படுறாங்களோ அவங்க பார்த்துடலாம். எனவே அவரை பற்றி எனக்கு நன்மதிப்பெல்லாம் ஒன்றும் எப்போதும் கிடையாது. ஒரு 0, அரசியலில் 0. எம்எல்ஏ எலெக்ஷனில் நாமினேஷனை வாங்க மாட்டேங்கிறான்னுட்டு நம்ம கோயம்பேடில் இருக்கிற உள்ளாட்சி துறை இதில் போய் பெட்டிஷன் கொடுத்தார்.
உங்களுக்கு தெரியுமில்ல அது? தெரியும். தெரியுதா? எவ்வளோ பெரிய அரசியல் ஞானி பாருங்க, அவர் இவ்வளவு தான். சரி. அதனால் அவரை பற்றி எனக்கு நல்ல அபிப்பிராயம்லாம் கிடையவே கிடையாது. சரி. ஆனால் இந்த ஸ்ரீரெட்டி சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு என்னால் சொல்ல சரி. முடியும். ஆனால் 2 பேரில் யாரை நீங்கள் நம்பலாம்னா அந்த அம்மாவை நம்பலாம். நான் இவர் சேட்டை தெரியுங்கிறார். நீங்க ரொம்ப யதார்த்தமாகவும் அதே போல இன்னைக்கு நடக்கக்கூடிய களச்சூழல் எப்படி இருக்கு, பெண்களும் இப்படி இருக்காங்க ஒரு கூட்டம், ஆண்களும் இப்படி இருக்காங்க, பிரச்சனை 2 பக்கமுமே இருக்கு அப்படின்ற ஒரு வாதத்தை எடுத்து வச்சிட்டீங்க. இந்த பேட்டியை பாக்குறவங்க அப்படிதான் உள்வாங்க. எனக்கு அதுதான் சார் வேணும். எனக்கு பாலியல் சீண்டல்கள், பாலியல் துன்புறுத்தல்கள், பாலியல் பலாத்காரங்கள் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் நடக்குது. இதிலிருந்து களை எடுத்து, இதிலிருந்து இதை தவிர்க்க, இதை தடுக்க என்ன வழி? ரொம்ப யோக்கியமாக சொல்லணும்னு சொன்னால், இன்னும் 1000 வருடங்களுக்கு பிறகும் ஒரு ஆண் சார் ஒன்று சொல்கிறேன் சார், இந்த உலகத்தில் காடுகள் இருக்குது, எரிமலைகள் இருக்குது, வானம், நிலவு, சூரியன், மலைகள், இதெல்லாம் பார்த்து பிரமித்து போகிற விஷயங்கள். இதில் யாரும் மறுக்க முடியாது. சரி. இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு பின்னாலும் ஒரு ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் தான் பிரமித்து போகக்கூடிய ஒரே விஷயம். எனக்கு இல்லாத அவளுக்கு இருக்கு ஆம்பளை நினைக்கிறான், எனக்கு இல்லாத இவங்கிட்ட இருக்குன்னு அந்த பொம்பளை நினைக்கிறான். சார் இதுதான். நீங்கள் செக்ஸ் என்ன வேணால் வார்த்தை சொல்லுங்கள் சார், ரொமான்ஸ் எது வேணா சொல்லுங்கள் சார், நீங்கள் இதுதான் சார் அடிப்படை. என்னிடம் இல்லாதது மாதேஷார்கிட்ட இருக்குது, மாதேஷார்கிட்ட இல்லாதது என்கிட்ட இருக்குது. இதுதான் 1000 ஆண்டுகளுக்கு பின்னாலும் ஒரு ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் தான் விசித்திரம், விந்தை, பார்த்து பார்த்து பிரமிக்க போகக்கூடிய விஷயம். அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா எல்லாம் தடுக்க முடியும். மனித சமூகம் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கு, மனித சமூகம் இருக்கின்ற காலம் வரை இருக்கும்ன்றீங்க. 100% கரெக்டாக சொல்லிட்டீங்க. நான் என்னுடைய மனதில் இருக்கிறது இதை தடுக்கவே முடியாது. இல்லை சினிமா தடுக்கவே முடியாதா? இது பிரச்சனையா மாறுது சார். எது பிரச்சனை? எத்தனை கொலை நடக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லையா சார்? தினம் பத்திரிக்கை திறந்தா தாய் மகனை கொன்றார், நினைச்சு பார்த்துருக்க முடியுமா நீங்கள்? கள்ளக்காதலுக்கு தடையாக இருந்த 7 வயசு குழந்தையை தூக்கி போட்டு மிதித்தார். இருக்கு. வாரத்துக்கு 2 இருக்குல்ல, வாரத்துக்கு 2. ஒரு காலத்தில் ஒரு தாய் தான் பெற்ற குழந்தைய குறைஞ்சது கள்ளக்காதலுக்காக மகள் பத்திரிகையில் இருக்கு, சொத்து கொடுக்கவில்லை என்று தாயை வெட்டி கொன்றார். இதெல்லாம் நீங்கள் மகன் வெட்டியிருக்கான், ரொம்ப காலமாக இருக்கு, நான் ஒன்றும் மறுக்கலை. மகள் வெட்டியது அப்படி கற்பனையாக நம்ம பண்ணியிருக்கோமா? சரி, இதே தான் சார் அதில். அதனால் இதையெல்லாம் ஒழிக்க வேண்டுமானால் ஒன்று சொல்கிறேன் சார், ஒரு 50% அதை ஒழிக்க முடியும். 50%. நீங்கள் இப்போ கிண்டல் அடித்தா அடிச்சுட்டு போங்க, பட் நான் வருத்தப்படல, எனக்கு நியாயம் தோணுது. நான் தயவு செய்து அந்த வார்த்தை தப்புன்னு நான் கருதுகிறேன். ஒரு சம்மதிக்கிற ஆணும் சம்மதிக்கிற பெண்ணும் ஒரு பணத்துக்கோ ஒரு அதிகாரத்துக்கோ பரிசுக்கோ இல்லை சார், இல்லை அதை சொல்ல வரல. நான் அந்த விபச்சாரங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேணாங்கிறதுக்காக அனுமதிச்சுட்டு போங்கன்னு நான் சொல்கிறேன். 50%. அதனால் சம்பாதிக்கிறது பூரா போலீஸ்காரன் தான். நடந்துக்கிட்டு தான் சார் இருக்குது. பாதிக்கப்பட்ட பெண்கள் தூக்கிட்டு போகிறான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு, 18 சப் இன்ஸ்பெக்டர் பொம்பளையை கெடுக்கிறான். இதை நீங்கள் தயவு செஞ்சு ஒரு பத்திரிகையாளராக யோசிச்சு பாருங்கள் பிரதர். நீங்கள் நான் சொல்கிற கருத்து தப்பு, நான் சொசைட்டிக்கு விரோதம்லாம் இல்லை பிரதர், எனக்கு குடும்பம் இருக்குது, நான் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் இது இன்றைக்கு விபச்சாரம் தடை செய்யப்படல இந்தியாவில், யாருக்கும் தெரியாது. அது ஒரு ஆண் அல்லது பெண் ஒரு 3-4 பேரை வச்சு தொழிலாக பண்ணினால் அதற்கு விபச்சாரம் என்று பெயர். இல்லாவிட்டால் நான் ஒரு பெண்ணை 1500 ரூபாய் கொடுத்து 1 மணி நேரத்துக்கு ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கினா நான் சேலஞ்சு பண்ணுறேன், நான் அழைச்சிட்டு போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு பொண்ணை ஹோட்டலில் என்ட்ரி போடுவேன், என்னுடைய நட்பு வேறு கிடையாது, பொண்டாட்டி கிடையாது, சகோதரியெல்லாம் கிடையாது. தங்கிட்டு படம் கொடுத்துட்டு போலீஸ்காரன் வந்தால் இந்த பொண்ணையும் பொண்டாட்டி இல்லை, அவன் எப்போ மிரட்டுவான் தெரியுமா? உங்களை எக்ஸ்போஸ் பண்ணால் பத்திரிகையில் போட்டுருவேங்கிறது உங்களுடைய பலகீனத்தை வச்சு அவன் 10,000 ரூபா கேட்குறான். சட்டப்படியே தவறல்ல, உலக எந்த இடத்துலையும் தவறு கிடையாது. முஸ்லீம் கண்ட்ரிகளுக்குள்ள கூட அதை அலோவ் பண்ணுறாங்க. அந்த பெண்ணும் ஆணும் அது புடவை எடுத்து கொடுக்குறீங்களா, பணம் கொடுக்குறீங்களா, அதெல்லாம் வேறு பிரச்சனை. சரி, அந்த பெண் என்னோட தொடர்புடையவர் அல்ல, எனக்கும் அந்த பெண்ணோடுக்கும் வாழ்க்கை வந்த ஒரு கத்திரிக்காய் இழவு
வெங்காயமும் கிடையாது. ஒரு மணி நேரம் இந்த பெண்ணுடைய அங்கங்களால் ஈர்க்கப்படுகிறேன். எனக்கு அது ஒரு அமைதியை கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன். தப்பாக இருக்கலாம். அந்த அமைதியை கொடுப்பதற்கு நான் தங்கினால் நடவடிக்கை எடுக்க முடியாது. அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறான் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷனில். அங்கே இருக்கிற 18 கான்ஸ்டபிள் ஏன் ஓப்பனாக ஆக்குங்க. நீங்கள் அதை மறுக்கிறதுனால சம்பாதிக்கிறது போலீஸ்காரன் தான் நம்பர் 1. நம்பர் 2, ஒரு தெருவில் இருக்கிறதுனா அடுத்த வீட்டுக்கு போய் தட்டுறான். நடக்குது சார். சார் நான் போதையில் தள்ளாடிக்கிட்டு போகிறேன். 18ஆம் நம்பரா 7ஆம் நம்பரான்னு எனக்கு தெரியாத கதவை தட்டுறேன் போய். சரி, 7ஆம் நம்பருக்கார புருஷன் விவாகரத்தை முடியுது. நான் 7ஆம் நம்பர் வீட்டுக்கு போகல, 18க்கு போகிறேன். நான் கொஞ்சம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். வேறு வழி கிடையாது எனக்கு. இல்லை, இது ஒரு அதனால தான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் வந்து பேசுகிறேன் சார். சார், ஒருவனுக்கு ஒருத்தின்ற கல்ச்சரே நம்ம ஊரில் போயிடுச்சுன்றீங்களா? நம்ம ஊரில் இல்லை பிரதர். சிவபெருமானுக்கு ஒருத்தவனுக்கு ஒருத்தியா, பெருமாளுக்கு ஒருவனுக்கு ஒருத்தியா? தயவு செஞ்சு ஊரை ஏமாற்ற வேண்டாம். ஏன் ஏமாத்துறீங்க? யார் நீங்கள் வணங்குகிற கடவுள்களுக்கு சல் பெருமான் ஒருவனுக்கு ஒருத்தியா? இயேசு கல்யாணம் ஆகாமல் செத்து போயிட்டார் 32 வயசில். இல்லாட்டி அவருக்கு 3 கட்டி வச்சுருப்பான். உங்களுக்கு கணபதிக்கு தெரியுமா? சித்தி புத்தி விநாயகன்னு 2 பொண்டாட்டி கண்டுபிடிச்சிருக்கான். நம்பால் பல இடங்களில் இருக்குது அந்த கோயில். ஆனால் பிரம்மச்சாரிங்கிறான். சித்தி புத்தி வினா யாரான்னு கேட்டேன். சித்தினா அம்மா தங்கச்சின்னு நினச்சிக்கிட்டேன். இல்லை, அது பேர். சித்திக்கும். இந்த பெண் தித்திக்கும், அந்த பெண் சித்திக்கும், 2 மனைவிகள். அதனால் சார் இதெல்லாம் இதுதான் நம்முடைய வழி வந்த முறை. எதை தடுக்க முடியாதோ அதை தயவு செய்து சட்டப்படி அனுமதியுங்கள். இந்தியா நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால். இதில் என்ன ஆகுது? நான் சொன்ன மாதிரி போலீஸ்காரனுக்கு காசு கிடைக்குது. அவன் அந்த பொம்பளை திருப்பி போய் கொன்னே விடுறான். 12 பேர் அந்த பொம்பளைக்கிட்ட படுத்தா ஒரே ராத்திரியில் என்ன ஆகும் அந்த பொம்பளை? சார் நான் தயவு செஞ்சு ஒரு சமுதாய பொறுப்போடு பேசுகிறேன் சார். அந்த பொண் அவளும் பாதிக்கப்பட்டவ. ஏதோ சினிமா துறையில் நினைக்காதீங்க. 500 ரூபாய்க்கு வந்து ஒரு ஹோட்டலில் ஒருத்தவங்க கூட தங்கி போலீஸ்காரன் தூக்கிட்டு போய் விடிய வச்சிருக்காரு. எத்தனை கதை வேணும் உங்களுக்கு? அதை நான் சொல்லட்டுமா? ஸோ இது இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒன்று தான். தடுக்க இயலாது. இயல்புங்கிற வார்த்தைலாம் சொல்ல விரும்பல. என்ன சொல்றது? ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் தான் 1000 ஆண்டுகளுக்கு பின்னாலும் ஒரு பிரமிப்பு. அது இருக்கிற வரை நடக்கும். நன்றி சார். பெரிய நேரம் கொடுத்து ஒரு உண்மையை உலகிற்கு சொல்லணும். நீங்க இந்த சமுதாயத்துக்கு முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. அது 2 பேர் மேலேயும் தயவு செஞ்சு ஆண்கள் மேல குறை சொல்லாதீங்க அப்படிங்கிறது தான். இதை மக்கள் கிட்ட கொடுப்போம். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய நேரம் நீங்க கொடுத்தீங்கிறது தான் உண்மை. நன்றி சார். நன்றி சார். நன்றி.